வணக்கம் நண்பர்களே. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நிறைய பேர் எங்க தொடர்ந்து கேட்டு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆனா நான் கேமிங் பிளே பண்ண போறது கிடையாது, எடிட்டிங் பண்றது கிடையாது. என்னுடைய முழுக்க என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடி பர்பஸ் தான். நான் அந்த ஸ்டடி பர்பஸ் பண்ணி நான் பெரிய ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும், அதுதான் என்னோட குறிக்கோள். மற்றபடி கேமிங் எடிட்டிங்லாம் நான் பண்ணவே மாட்டேன், அது எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கு ஒரு லேப்டாப் தான் நீங்க நம்ம சூஸ் பண்ண போறோம். எப்பயுமே வெறும் ஸ்டடி பர்பஸ் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்டான ஸ்பெக்கை மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்பவும் கம்மியா இருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் அதில் நமக்கு சூப்பராகவே கிடைச்சிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு பிராண்டை சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா HP, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ASUS. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா HP பிராண்டு தான் பார்க்க போகிறோம். பிராண்டு இருக்கட்டும்னே, இந்த லேப்டாப் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நான் ஸ்பெக்கு சொல்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். HPயை பொறுத்தளவு நான் என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா AMD வேரியண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது, அண்ணன் AMD வேரியண்ட் நல்லா இருக்குமா, இன்டெல் வேரியண்ட் நல்லா இருக்குமா? எப்பா இப்போ இன்டெலும் நல்லா இருக்கு, AMD நல்லா இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பேனல் உடையிறது, கீபோர்டு ப்ராப்ளம் ஆகுறது, பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்கெல்லாம் திருந்தி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு இந்த 2026ல அப்படின்னு பார்த்து தான் நம்ம லேப்டாப்பை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம AMD ப்ராசஸர் தான் இதில் நம்ம சூஸ் பண்ண போகிறது. AMD Ryzen 7 7735HS ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.7 GHz. கோரை பொறுத்தளவு 8 கோர் 16 த்ரெட் இருக்கு, 16 MB L3 கேட்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸர் தான் நம்ம ஒரு லேப்டாப் வாங்கும்போது முக்கியமாக பார்த்து வாங்கணும். அப்போ இதில் 8 கோர் இருக்கு, 16 த்ரெட் இருக்கு. அப்போ இதில் பர்ஃபார்மன்ஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்றது நீ ஹெவியாகவே செஞ்சுக்க முடியும். இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு லேக் அப்படின்றது இருக்காது. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கிளாக் ஸ்பீடு. கிளாக் ஸ்பீடை பொறுத்தளவு 4.75 GHz கொடுத்துருக்கிறதுனால லேப்டாப்போட ஸ்பீடு அப்படின்றது சூப்பராகவே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம லேப்டாப்பை சூஸ் பண்ணும் போது கோர் கவுண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதே இது உங்களுக்கு கிளாக் ஸ்பீடு எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் லேப்டாப் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஒரு லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் பிராண்டை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் என்ன அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேமை நம்ம சூஸ் பண்ணணும். ரேமை பொறுத்த அளவு 16GB DDR5 4800 ரேமு, 512GB PCI NVMe SSD. இது ஒரு Gen 4 SSD. AMD Radeon 680 கிராஃபிக்ஸ். ஸோ இந்த 680 கிராஃபிக்ஸ் அப்படின்றது ப்ராசஸரோட இன்ஃபில்டாகவே வந்துடும். நம்ம ஒரு பேசிக் கிராஃபிக்ஸுக்கு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலரை பொறுத்தளவு இது சில்வர் கலர். கீபோர்டை பொறுத்தளவு பேக்லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. 15.6 டிஸ்பிளே வித் 250 நிட்ஸ் பிரைட்னஸோட. சார்ஜர் பார்த்தீங்கன்னா அப் டு 50% இன் 45 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகுது. கேமராவை பொறுத்தளவு ஃபுல் HD கேமரா தான் கொடுத்துருக்காங்க, 1080p ரெசல்யூஷன்ல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெம்பரரியா நாய்ஸ் கேன்சலேஷனும் பண்ணி கொடுத்துருது இந்த லேப்டாப். அப்படின்றப்ப நம்ம ஆன்லைன்ல தான் மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணும் போது இந்த வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றதெல்லாம் இந்த லேப்டாப் பண்ணி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி நமக்கு சூப்பராகவே இருக்கும் 1080p கொடுத்துருக்கிறதுனால. MS Office 2024 லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. 1 year மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. 100GB கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜரை பொறுத்தளவு 65 வாட்ஸ் USB-C டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 41 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால இது சார்ஜிங் பேக்கப் நிற்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 hours வரைக்கும் கண்டிப்பாக நிற்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு மேலே நிற்கிறது நம்ம யூசேஜை பொறுத்து இருக்குது. 4 hours 5 hours அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்டேபிளாக நிற்கும். கான்ஸ்டண்டாக ஒரு நிற்கிறது, நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் நம்ம கான்ஸ்டன்ட்டாக நிற்கிறது அப்படின்றது ஒரு 3 hours அப்படின்ற மாதிரி இந்த லேப்டாப் இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,516 ரூபாய் வருது. அப்போ HPயை பொறுத்தளவு வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HPயை பொறுத்தளவு சர்வீஸ் சப்போர்ட் பெட்டராகவே தான் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் ASUS பிராண்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இன்டெல் வேரியண்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். இன்டெல் கோர் i5 13420H சீரியஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HPயில் பார்த்தது HS சீரியஸ். இதை பொறுத்தளவு H சீரியஸில் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ இதில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கோர். அப்போ இந்த லேப்டாப்போட கோரை பொறுத்தளவு 8 கோர் இருக்கு, 12 த்ரெட் இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும், CPUவோட கிளாக் ஸ்பீடு. CPUவோட கிளாக் ஸ்பீடு இதில் எவ்வளோ இருக்கு,
4.6 GHz. என்னைக்குமே வந்து நீங்கள் இப்படி தான் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ரேமை பொறுத்தளவு இதில் DDR4 தான் கொடுத்துருக்காங்க, 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 512 GB NVMe கொடுத்துருக்காங்க. இது வந்து Gen 4 SSDல வருது. இந்த லேப்டாப்போட கிராஃபிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா UHD கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்போட பேட்டரி அப்படின்றது 42 Wh கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நான் சொன்ன மாதிரி தான், சேம் தான். ஒருவேளை இது வந்து அச்சு சீரியஸாக இருக்குது, அதனால பேட்டரி பேக் நிற்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸுக்காக கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கும் வந்து நமக்கு லாங் டேர்ம் நிற்கிற மாதிரி தான் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக அசூஸோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல சூப்பராகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. இன்கேஸ் ஒரு சில மாடல்ஸ் ஆகும். இந்த மாடல்ஸ்லாம் வந்து இவங்க மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 years வரைக்கும் அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆகாது. ஒரு மாதிரி மதர் போர்டில் வந்து ஃபங்கஸ் ஆன மாதிரி ஆகும். அதெல்லாம் வந்து இந்த ஆசூஸ் லேப்டாப்பில் வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, ISO சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் சைடில் போகும்போது மைக்ரோசாஃப்ட் 365 2024 MS ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒய்ஃபைல வந்து 6E அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபையை பொறுத்தளவு. அதனால வந்து நமக்கு 5G சப்போர்ட்டும் கூட இந்த லேப்டாப்பில் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து நம்ம 180 டிகிரி வரைக்கும் நம்மளால வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். அப்படின்றப்ப இதில் ஹிஞ்சஸ் இஷ்யூ அப்படின்றது வராது. மேக்ஸிமம் இந்த மாதிரி 180 டிகிரியில் உள்ள லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே. டிஸ்பிளே பொறுத்தளவு 15.6 தான் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வெறும் 720p தான் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 56,990 வருது. ஆசூஸை பொறுத்தளவு வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. உங்களுக்கு நியர்பையில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்குன்னா ஆசூஸ் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ ஃபார் மணி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லேப்டாப் வந்து லாங் லைஃப் வரும் ஆசூஸை பொறுத்தளவு. நல்லா ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் லேப்டாப். ஆசூஸை பொறுத்தளவு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சில மாடல்ஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் தான். அது எப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துக்கு வந்து நம்ம கால் லாக் பண்ணோம்னா நேராக வந்து பார்க்க மாட்டாங்க. ஹெச்பியை பொறுத்தளவு வந்துருவாங்க, டேரெக்டாக வந்து நம்ம கால் லாக் பண்ணோம்னா வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்பாங்க. ஆசூஸை பொறுத்தளவு அந்த கால் லாக் பண்ணோம் அப்படின்னா நேராக வர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ இந்த 2 லேப்டாப்பில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது இதை வந்து நான் அடுத்து சொல்கிறேன், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன். அப்போ இன்ஜினியரிங்கில் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், சிவிலு, ஸோ இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை தாராளமாக சூஸ் பண்ணலாம். என்ன ப்ரோ 3050 கிராஃபிக்ஸ் இல்லாமல் என்ன நீங்கள் போயிட்டு மெக்கானிக்கல்லாம் எடுக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் சரி வருமா அப்படின்னு கேட்டால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து HS சீரியஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். அப்படின்றப்ப இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு ஆட்டோ கேடெல்லாம் வந்து ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். எப்போ நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நான் வந்து 3D மாடலிங் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ஹெவியான ஆட்டோ கேடை வந்து நான் பண்ணுவேன், ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நான் அந்த ஆட்டோ கேடை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 3050 இல்லை 4050 எடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது பிரதர். நான் வந்து ஜஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கிற 4 years வரைக்கும் நான் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நான் லேர்ன் பண்ண போகிறேன். பெரிய அளவுக்கு வந்து எனக்கு ஒன்றும் அந்த ஆட்டோ கேடோ நான் வந்து ரிவிட்டோ பெரிய அளவுக்குலாம் நான் பண்ண போகிறது கிடையாது. இப்படி தான் நான் பண்ணுவேன். அதாவது 2D 3D இது மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிங் பர்பஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கும், லேக்ன்றது இருக்காது, கேரண்டி சூப்பராக இருக்கும். அப்போ இந்த லேப்டாப் வந்து யார் வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேமரு, எடிட்டரு, நான் வந்து ஒரு பேசிக் யூஸ் தான் பண்ண போகிறேன், ஒரு MS ஆஃபீஸு, க்ரோமு, யூடியூப் இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்ப்பேன். இவங்களுக்கெல்லாம் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பைசா தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கான லேப்டாப் இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த லேப்டாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து இந்த லேப்டாப்பில் கிடைக்கும். ஓகே பிரதர், இப்போ நான் இந்த 2 லேப்டாப்பில் எதை சூஸ் பண்ணுறது, இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 லேப்டாப்பில் எதை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது. இப்போ நான் சொல்கிறதும் நீங்கள் நினச்சதும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 லேப்டாப்பை தவிர நீங்கள் எந்த லேப்டாப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சமானதை இதை விட அட்வான்ஸு இன்னும் நிறைய சர்ச் பண்ணி உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வந்து இன்னும் சூப்பரான லேப்டாப்பில் உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் நான் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் AMD வேரியண்ட்டு, ஓகேவா, ஆசூஸில் இன்டெல் வேரியண்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன கேட்டால் நான் HP தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க ஹெச்பின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஹெச்பியை பொறுத்தளவு எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. அதாவது ப்ராசஸராக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் முன்ன பின்ன இல்லை, ஒரு 1000 தான் வந்து முன்ன பின்ன இருக்குது. அப்படின்றப்ப HP எனக்கு தெரிஞ்சது வந்து பெட்டர் சாய்ஸ் அப்படின்பேன். அப்போ ஏன் நீங்கள் வந்து இதில் வந்து அசூஸை சூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசூஸை பொறுத்தளவு என்னதான் இன்டெல் வேரியண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து கோர் 8 கோர் இருந்தாலுமே த்ரெட் அப்படின்றது 12 தான் இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே இது HPயில் பார்த்தீங்கன்னா 16 த்ரெட் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாக் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து எனக்கு வேரி ஆகுது. அடுத்து முக்கியமான விஷயம் ரேமை பொறுத்தவரை ஆசூஸில் DDR4 கொடுத்துருக்காங்க. HPயில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா DDR5 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து HP தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த 2 ஸ்பெக்கில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா HP பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் இந்த லேப்டாப் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் எப்படி கம்பேரிசன் பண்ணி ஒரு லேப்டாப் வந்து நான் சூஸ் பண்ணேன், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 லேப்டாப்பை எடுங்க, அதில் வந்து ஒரு 5 ஃபில்டர் பண்ணுங்கள், அதுலேருந்து இன்னும் 2 ஃபில்டர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து உங்களால் கம்மியாகவும் வாங்க முடியும், அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து பெட்டராகவே கிடைக்கும். ஏன்னா இதே 55,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து U சீரிஸ் ப்ராசஸர்லேயே லேப்டாப் இருக்குது, அதை வாங்கி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நீங்கள் கோடிங் பர்பஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா லேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் குறைஞ்சது ஒரு 4 to 5 இயர்ஸை தாண்டி தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். நான் சொல்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.